தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் மேகுதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய நீர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக நீங்கள் கிருபை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நல்ல ராபோஜன பந்தி நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, சோதனம். இந்த வாரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இப்படி நமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் உமக்கு சோத்திரங்களையும் நன்றிகளும் செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர். உமது உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக நீங்கள் கிருபை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி. அப்படி ஆண்டவர் ஓய்வு நாளை அனுசரிக்க கிருபை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் நீங்க நடத்த போறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஆரம்பித்து ஆவியானவரே முடிக்க போறீங்க. வழிபடுத்தலுக்கிறவங்களெல்லாம் மறைத்து நீங்க வெளிப்பட போறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பெரியோரையும் சிறியோரையும் வாலி பசங்க வாலி பிள்ளைகள் சின்ன குழந்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் உற்சாகமாய் வந்து ஆண்டவர் பாடல்களை பாடி ஆராதனை பாடலை பாடி வேதத்தை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் கேட்க நீங்க கிருபை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருப்பது உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையா இருக்குது. ஏனென்று கேட்டால் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து வெளியே போனா மறுபடியும் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற நிச்சயம் இல்லாத நாட்களிலே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆக வந்து இதற்குள்ள நம்ம ஆண்டவர் நம்மளை சிவபத்திரமாய் பாதுகாத்து அப்படியே ஒவ்வொரு நாளையும் பாதுகாத்து உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க வீடு கொடுத்து நம்ம பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து அப்படியே வந்திருக்கிறார். அதுக்காக நமக்கு அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆகவே இப்பொழுது நம்ம அவரை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 22வது பாடல். போற்றி துதி போமந்தேவ தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதி போமந்தேவ தேவனை புதிய இதயமுடனே இயேசுவை நானே பாடி துதிப்பே நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னே
ஏற்று என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே காய்தன் பாலகனையே மறவேனோ நான் மறவேன் என்று சொன்னதா காய்தன் பாலகனையே மறவேனோ நான் மறவேன் என்று சொன்னதா காத்தி என்னை அவர் கையில் கண்டு ஜீவமா என்று மோடுவேன் காத்தி என்னை அவர் கையில் கண்டு ஜீவமா என்று மோடுவேன் ஏசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கலென்று கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கலென்று கட்டளையதா ஆவியாத்துமாவுண்டே வெம்யாவுமில்லை தொண்டு செய்குவே ஆவியாத்துமாவுண்டே வெம்யாவுமில்லை தொண்டு செய்குவே ஏசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காற்றும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் காற்றும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் ஏசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே தாய்தன் பாலகனையே மறவேனோம் நான் மறவேன் என்று சொன்னதா தாய்தன் பாலகனையே மறவேனோம் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்றும் ஓடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவமா என்றும் ஓடுவேன் ஏசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே துவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே துவை
லேலுயா. உலகத்துல நம்ம தாய் தப்புனா நம்ம பெருசா நினைக்கிறோம். உற்றார் உறவினர் கூட இருந்த சகோதர சகோதரி நண்பர்கள் எல்லாம் நம்ம பெருசா நினைக்கிறோம். அவங்க எல்லாம் ஒரு நாள் கைவிடுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டு நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார், உணவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிற தேவனாய் இருக்க வீடு கொடுக்கிற தேவனாய், கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாய், அவன் நம்மளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி நம்மளை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாளில் நீங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்துல பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை இல்லை. ஆனா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வந்து நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகையா இருக்கு. அதனால வந்து ஆண்டவர் வந்து உலகத்துல எத்தனையோ மகான்கள் இருந்தாங்க, எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, பிடிச்சாங்க. உலகத்தையவே ஒரு கொடைன்கள் கொண்டு வந்து நிறுத்தலான்னு சொல்லி நெப்போலியன் இருந்தான், நேபுகாத் நேச்சர் இருந்தான். அவங்கெல்லாம் மரித்தாங்க, உயிர் தெழுந்தவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து இன்றைக்கு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க. 33 கோடி தேவர், 7000 ரிஷிமார்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தனை பேரும் வந்து அவங்களுக்கெல்லாம் வரலாறே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வரலாறு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தாவாயிருக்கிறார். உலகத்தில் வந்து எத்தனையோ நாட்டில், முக்கால்வாசி நாட்டில் வந்து இயேசு கிறிஸ்துவ தான் வணங்குறாங்க. அடுத்தது மற்ற அந்த முஸ்லீம் தெய்வமாக வணங்குறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு மூலையில் தான் மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் மெய்யான தெய்வம் இயேசு. அல்லேலூயா. உலக ரட்சகர், சகலத்தை உண்டு பண்ணின தேவன், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதனால வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் இன்றும் ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் சொல்லுங்க ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். எப்ப எழுந்தார்? ஞாயிற்றுக்கிழமை. அவர் எப்போ நமக்காக உயிரோடு எழுந்தார்? எப்ப எழுந்தார்? எப்ப மரித்தாரோ அதுக்கப்புறம் 3ஆவது நாள் எழுந்தாரா? அவர் என்றைக்கோ நமக்காக ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்ப்பு எதற்காக? உயிர்ப்பு எதற்காக? கர்த்தர் மரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா மரித்தார். உயிர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா உயிர்த்தார். உயிர்ப்பு எதற்காக? அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பது காண்பிப்பதற்காக. வெரி குட். வேற எதற்காக உயிர் தெள வேண்டும்? அவர் இருக்கிறார்னு ப்ரூவ் பண்றார். ப்ரூவ் பண்ணணும் ஏதாவது இருக்கு. அவர் தான் காடு. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். வெரி குட். வேற எதற்காக? உயிர்ப்பு. முதல்ல உயிர்த்தெழுந்து வருது எதற்காக? எல்லாமே ஒரு மாதிரி தான். நமக்கு an எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. இப்போ உயிர்ப்பும் ஒரு எக்ஸாம்பிள். என்னது? நமக்கு உயிர்த்தெழுதல் உள்ளது என்பதை அவர் காண்பித்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? அவர் எதுக்கு உயிர்த்தெழுந்தார்னா நம்மையும் நமக்கும் அவருடைய வருகையில் என்ன இருக்குது? உயிர்த்தெழுதல் இருக்கு. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். முதலாவது ஒரு சொல்லுவோமா? எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தாரோ அந்த உயிர்ப்பின் வல்லமையை யாருக்கும் கொடுத்திருக்கிறாரு? அந்த விசுவாசத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காருப்பா. நான் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன், கண்டிப்பா நீயும் ஒரு நாள் என்ன பண்ணுவ? என்னோட கூட உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு வருவ. மரணம் முடிவல்ல. சொல்லுவோமா? மரணம் முடிவல்ல, உயிர்த்தெழுதலே ஆரம்பம் என்பதை நமக்கு வலியுறுத்தும்படியாகத்தான் உயிர்த்தெழுதலே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ரிப்ளிகா, நம்ம எப்படி நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், நான் எப்படி மரித்தேனோ அதே போல நீங்களும் மரிப்பீங்க, நான் எப்படி உயிர்த்தேனோ அதே போல நீங்களும்
உயிர் தெழுவீர்கள் என்று சொல்லுவதற்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் அது. அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்தது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, நம்மையும் உயிர் தெழ வைக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு சொல்லுவோமா? அப்ப நமக்கு என்ன இருக்குது? நமக்கு என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நமக்கு என்ன இருக்கு? மரிப்போம், அது உண்மைதான். ஆனா சத்தியம் என்ன? உயிர் தெழுதல் உண்டு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதான் கேக்குறாங்க. லாசரு செத்தோன்னே ஆண்டவர் அற்புதம் செய்ய வராரு. மரியாள் கேக்குறா, என்ன கேக்குறா? மரியாள் என்ன கேக்குறா? உயிர் தெழுதல் நடக்கும் 3ஆம் நாளும் முடிந்து விட்டதே. உயிர் தெழுதல் நடக்கிற 3ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டதே. இனி எப்படி லாசருவை நீங்க உயிரோட எழுப்புவீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வரலையா சொல்லுவோமா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? மரணம் என்பது ஒரு முடிவல்ல. மரணம் இட் ஜஸ்ட் திங் which is happening in the life. வாழ்க்கையில ஒரு ஜஸ்ட் ஒரு பகுதி மட்டும்தான். உயிர் தெழுதல் தான் ஆரம்பம். இதனை பேருக்கு சத்தியம் புரியுது? இந்த உலக வாழ்க்கை ஒரு சதமே இல்லை. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு மரிச்சு போனதுக்கு அப்புறம் உயிர் தெழுவோம் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் சொல்லுங்க, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. அவரோடு கூட நாமும் உயிர் தெழுகிற ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் இருந்தா வாழ்க்கை ஆரம்பமாகுது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதத்தான் கர்த்தர் உயிர் தெழுந்து காட்டுறாரு. உனக்கும் என்ன இருக்குது? உயிர் தெழுதல் இருக்கிறது என்பதை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்காக சொல்லுங்க, எனக்காக சொல்லாதீங்க. ஒரு அழலையா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுவோம். இன்னும் கேட்கல சத்தமா கரங்களை உயர்த்தி. பெரியவங்க சைடு சத்தமே இல்லை. அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசின் சொந்தமானார் என்றதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ். எல்லாம் கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிளாப் பண்ணுவோமா? கரங்களை தட்டி. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன்
நேசரே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் சாரமே மக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் சாரமே மக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, எல்லா கரங்களை தட்டி ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புறந்துரந்தோடுது பார். பாரதோ கல்லறை மூடின
உயிரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல்களிலே யாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல்களிலே யாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடி எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று தேவனை ஆராதிப்போமா. ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூரித கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீரர். சொல்லுவோமா. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகின்ற ஜெய வீரர். நாம் மேலவாகியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேலவாகியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya இயேசுவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு உயிரோடு
இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, ஹalleluya. கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து, ஓ தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்கு கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya. இயேசுவே நீ நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆவியிலே நிறைந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் 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 அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசு பரிசுத்தரே, எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உயிர்த்தெழுதலில் கர்த்தர் நமக்கும் பங்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்குண்டு. அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்குண்டு. நம்மையும் கர்த்தர் உயிர்த்தெழ வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
ஓ எஸ், இந்த காலை வேளையில அவருடைய பரிசுத்தமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவரும் உயிர் செலுத்துவதற்கு பாத்திரவான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு
சொல்லுங்க சொல்லுங்க. இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம். கண்களை மூடி தேவனை மிகப்படுத்தும். கண்களை மூடினவர்களா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் தேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் தேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் இழைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் இழைப்பதில்லை. இயேசுவே கரங்களை உயர்த்தி உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆம் தகப்பனே, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் இருக்கிறது.